ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் இப்படி நிறைய ஆப்புகளை யூஸ் பண்ணியிருப்போம். முதலெல்லாம் நிறைய ஸ்க்ராட்ச் கார்டு கொடுத்து நமக்கு கேஷ்பேக் கொடுப்பாங்க. இப்போல்லாம் எதுவுமே இல்லை, டம்மியாக ஏதோ ஒன்று இருக்குது. அது நமக்கு எந்த வகையிலையும் யூஸ் இல்லை. இப்போது ட்ரெண்டிங்கில் இருக்கிறது இந்த ஆப்பு. இது ஃப்ளிப்கார்ட்டோட ஆப் தான். இதோட நேம் சூப்பர் மணி. இதை ப்ளே ஸ்டோரில் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா மற்ற யூபிஐ மாதிரி தான் நீங்கள் இதுவும் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி வரும். ஃபோன் நம்பர் கொடுத்தா அதில் மெர்ஜான அக்கௌண்ட் நம்பரெல்லாம் காட்டும். உங்களுடைய கரெக்டான அக்கௌண்ட் நம்பரை செலக்ட் பண்ணிவிட்டு தேவையானதை கொடுத்திங்கன்னா இந்த அக்கௌண்ட் ஓப்பன் ஆயிரும். இதை நம்ம ஒவ்வொரு கடையில் பர்ச்சேஸ் பண்ணும்போது QR கோடு ஸ்கேன் பண்ணி நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது ஒவ்வொரு டைமுக்குமே நமக்கு ரிவார்ட் கிடைக்கும். கண்டிப்பாக கேஷ்பேக் உண்டும். ₹1 50 பைசாவோ, ₹2 60 பைசாவோ, ₹3 3.60 இந்த மாதிரி எனக்கு கிடச்சிருக்கு. நான் இப்போது இது 4-5 நாளாக யூஸ் பண்ணுறேன். எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்லா தான் வருது. எப்படின்னு கேட்டால் இப்போது நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த ரிவார்ட்ஸ்னு கீழே இருக்குது. இது பார்த்திங்கன்னா நான் 23 மே 25 ₹2.16 ₹1 இது ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கு கிடச்சிது. ₹35.97 வரைக்கும் மொத்தமாக கிடச்சிருக்கு. ₹1 60 பைசா, ₹2 70 பைசா, ₹1 61 40 இதை பார்த்தீங்களா, ₹3. இது நான் பேங்க்குக்கு கேஷ் இது பேங்க்குக்கு அனுப்பினது. ₹3 60 பைசா, ₹2 பைசா இதெல்லாம் ஒவ்வொரு தடவை டிரான்சாக்ஷனுக்கு நமக்கு ரிவார்ட்ஸ் கிடச்சிது. இது ஒரு டைம் பெட்ரோல் அடித்தது ₹200 கிடச்சேன், ₹4 கிடச்சிது. இந்த மாதிரி ஒவ்வொரு டைமுமே நமக்கு கிடைக்கும். ஒரு டைம் கூட நமக்கு காசு கிடைக்காததே இருக்காது. ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் QR கோடு மூலமாக சென்ட் பண்ணும்போது. இது ஹிஸ்ட்ரி பார்த்திங்கன்னா, ₹135 அனுப்பினதுக்கு ₹2.16 125 அதே டைம் ₹1 கிடச்சிருக்கு. ₹300 ₹1 60 பைசா கிடச்சிருக்கு. ₹478 ₹2 70 பைசா கிடச்சிருக்கு. இப்படி பார்த்திங்கன்னா இதை ₹20 ₹3 50 பைசாவும் கிடச்சிருக்குது. அப்படி கிடச்சி தான் நான் தொடங்கினது 16ஆம் தேதி, 16 இப்போ 23 16 17 18 19 20 8 நாளில் நான் ஒரு டிரான்சாக்ஷனுக்கும் எனக்கு கிடச்சது ₹35.97. இது நமக்கு இந்த ஒரு வாரத்தில் இது சும்மா கிடச்ச மாதிரி தான். நம்ம எப்படி இருந்தாலும் டிரான்சாக்ஷன் பண்ணுறது தான். ஆனால் இதில் பண்ணும்போது நமக்கு இந்த காசு கிடச்சிது. இதை பேங்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது எப்படின்னா, இப்போ இது மாதிரி தான் முன்னாடி இருக்கும். இது ஃப்ரண்டேஜ். இப்போது ரிவார்டு டச் பண்ணோம்னா இந்த மாதிரி வந்துடும். ஃபஸ்ட் டைம் ₹1 ₹2 கூட அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிட முடியும். அதுக்கப்புறம் நம்ம ₹10 இருந்தால் தான் அனுப்ப முடியும். இப்போ ₹17.97 இருக்குது எனக்கு கீழே. மேலே ₹18 நான் ஏற்கனவே ரெடியூம் பண்ணிட்டேன். இது மறுபடியும் நான் இப்போ ₹17.97 எப்படி பண்ணுறேன்னு பார்த்துக்குங்க. அக்கௌண்ட்டுக்கு ஏறப்போகுது. ஸ்வைப் டு ரெடியூம் இதை வச்சு இப்படி ஸ்வைப் பண்ணணும். அந்த மாதிரி ஆகும். ஏடிஎம்லேருந்து காசு வர்ற மாதிரி. இப்போ ₹17.97 அக்கௌண்ட்டுக்கு போகும். மெசேஜும் வரும். SBIக்கு போகுது. அப்போது சென்ட் ஆயிடுச்சு, சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சு. ₹17.97 இவ்வளோ ஈஸியாகவே நமக்கு சென்ட் ஆயிரும். ₹17.97 இது ஆயாச்சு. இப்போ ரெடியூம் இப்போ மொத்தமாக நான் ₹35.97 நான் மாற்றிருக்கேன். இப்போ எல்லாம் 0 இருக்குது. இனி அடுத்து கீழே ₹10 ஆனதுக்கப்புறம் தான் இங்கே க்ரீன் கலரில் மாறும். அப்போ ஸ்வைப் பண்ணோம்னா நமக்கு மறுபடியும் அக்கௌண்ட்டுக்கு, இது பெரிய விஷயமே கிடையாது அக்கௌண்ட்டுக்கு மாறுறது. அடுத்து ஓகே நண்பர்களே, இதை யூஸ் பண்ணுங்கள். பெனிஃபிட்டை உங்களுக்கு டவுட் இருந்தால் இன்னும் யூடியூப்லாம் நிறைய விஷயங்கள் இதை பற்றி போட்டிருக்காங்க, பார்த்துட்டு பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது
எந்த ஒரு விளம்பரமும் கிடையாது. நான் யூடியூப் பார்த்து தான் நானும் பண்ணி பார்த்தேன். எனக்கு பரவாயில்ல அப்படின்னு தோணுச்சு. அது உங்களுக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொன்னேன். நன்றி, வணக்கம், பாய்.